பள்ளிக்கும் நமக்கும் வேறுபாடு, நாம் பெற்றோர்களை விலக்கி எப்பொழுதும் வைப்பதே அல்ல. கடந்த மீட்டிங்ல கூட ஒரு பேரண்ட்ஸ் சொன்னாங்க, மற்ற பள்ளியில பெர்மிஷன் வாங்கிட்டு வாசலில் காத்து கடந்து எப்பயோ நாம் ஆசிரியர்களை மீட் பண்ணுவோம். அப்படி இல்லை, இன்ட்ராக்டிவ் டே வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும் அவசியமே இல்லை. யூ கேன் மீட் அவர் டீச்சர்ஸ் எனி டே. எந்த விதமான கருத்து தெளிவிற்கும் நம்முடைய ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறார்கள். வாட் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு சொன்னால், சில நேரம் நம்ம டைப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் enthusiastic and energetic சொல்லுவாங்க. bubbling with energy. அதை நம்ம சேனலைஸ் பண்ணணும். என்ன சொல்ல போனாங்க, பெற்றோரோட நமக்கு தான் எனர்ஜி இல்லாமல் போயிட்டோம். இங்கே நம்முடைய கொள்கை என்னன்னா, அவங்கள சேனலைஸ் பண்ணி அந்த துறையில நம்ம ஈடுபடுத்திக்கோங்க. they become lifelong learners. அதான் நம்ம குறிக்கோள். 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 6ஆம் வகுப்பு நல்ல பெரிய பெரிய பள்ளியிலாம் நம்ம மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. அங்கு நானே கற்றுக்கொள்ளக்கூடிய திறமையையும் மற்ற எல்லா மாணவர்களுடைய மெத்தடாலஜியை பின்பற்றுவதில் நம்முடைய மாணவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்பது எங்களுக்கு வருகின்ற ஃபீட்பேக். இதைத்தான் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, பில்டிங் a strong foundation சொல்றோம். அந்த அடிப்படை இங்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட், அந்த வகையில் இந்த நம்முடைய புதுமை கல்வி, the school of tomorrow, அந்த பேக்கேஜ் முழுமையாக மாணவர்களுக்கு போய் சேரணும்னா பேரண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா உதவி செய்யணும். First, let them learn through education from KG to 5th. அதாவது ஒரு புதிய மெத்தட் நாம சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயோ செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயோ அவங்க வேற பல காரணங்களுக்காக இங்கிருந்து எடுத்து வேற ஸ்கூல்ல போட்டுருக்காங்க. நமக்கு ஒன்றும் இல்லை, இழப்பு இல்லை. யாராவது வந்து படிக்க போறாங்க, ஒரு பள்ளியில் இருந்தால் மாணவர்கள் தான் செய்வாங்க. ஆனா இந்த மெத்தட் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த படிப்பு எவ்வளவு பெரிய ஸ்கூலா இருந்தாலும் இந்த லெவல்ல, எலிமெண்டரி ஸ்கூல் லெவல்ல அங்க கவனிக்க மாட்டாங்க, கிடைக்காது. அதனால நான் இதை கம்ப்ளைண்டாக சொல்ல, ஒரு ரிக்வஸ்டா சொல்லிக்கிறேன். அந்த குழந்தையுடைய நன்மைக்காக சொல்லிக்கிறேன். இந்த மெத்தட் வந்து பயன் கொடுக்கிறது எப்பனாக்கா ஒரு லாங் எக்ஸ்போஷர், அது 10 வரைக்கும் இருந்தா அவனுக்கு சிறந்த ஒரு வருங்காலத்தை கொடுக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செய்து அந்த குழந்தைக்கு கொடுங்க. SKP solicits your cooperation, extend it to our teachers. அதாவது வந்து இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அதானே, பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை. அந்த வகையிலே ஆசிரியர்கள் வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இது மாதிரி பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதுக்கு தயவு செய்து ஒரு முழுமையான ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் அவர்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னாலே அது என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஒரு மாணவன் நான் இப்படி ஆகணும், நம்ம சும்மா கேட்டாங்க டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறேன்னு அந்த குழந்தை விளையாட்டா சொல்லும், நம்மளும் ரசிச்சுக்குவோம். ஆனா உண்மையாகவே அதுக்கு என்ன ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது தெரியாது, அதுக்கு என்ன நன்மை தீமை அப்படிங்கிறது தெரியாது. அதனால பெற்றோர்களாகிய நம்ம இந்த கல்வி நிறுவனம் SKPயும் தான் அவங்களுடைய வருங்காலத்தை காத்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, வேற எதுவும் நம்ம சொல்ல, நீ அதாவிதான் அவங்களுக்கு வேண்டிய அடிப்படை கல்வி, a very very strong foundation
அதை நாம செம்மையாக செஞ்சுட்டா அதுவே அவங்களுடைய வருங்காலத்திற்கு மிக நன்மை. அதுல குறிப்பாக நம்ம என்ன பண்றோம்னா செல்ஃப் லேர்னிங் த்ரூ த லைஃப், இந்த 2 ஆர்வத்தை அவங்களுக்கு தூண்டும். இந்த 2 ஆர்வத்தை அவன் தூண்டிட்டா அவன் கண்டினியூஸா படிக்கணும். அந்த ஆர்வம் இருக்கும், தானே படிக்கணும். He can motivate himself and learn. இது 2ஐயும் நாம அவனுக்கு அடிப்படையாக கொடுக்கிறோம். கல்வி கற்றுக்கொண்டு போகும்போது அவனுக்கு ஏற்படுகிற இடையூறு என்பது லாங்குவேஜ், த்ரூ லாங்குவேஜ். அப்படி வரும்போது பலருக்கு ஆங்கிலம் அந்நிய மொழி, தமிழ் தரதல், இந்த லட்சணத்துலாம் எல்லாரும் படிச்சுட்டு வர்றாங்க. அவங்க எடுத்திருக்க சர்வே மூலமாக பார்த்தா 5ஆம் வகுப்பு மாணவன் வெளியில் செல்லும் பொழுது 2ஆம் வகுப்பு பாடத்தை படிக்க இயலவில்லை. They cannot read. அந்த மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு நாட்டில் வளர்ந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், 10th + 1 படிச்சிருப்பாங்க. ஒரு பேசேஜை கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா படிக்க தெரியும். படித்தல், புரிதல், that is comprehension. இத மாதிரி ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இதெல்லாமே இங்க நடத்தப்படுகிறது. நான் அதெல்லாம் சுருக்கமா சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் they become self learners, they become lifelong learners, they know how to study. இந்த முறை அவர்களுக்கு முழுமையா போகணும். ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்க படிச்சாதான் தெரியும். ஏன்னா கேஜி கிளாஸ் டூ ஏர்லி ஸ்டேஜஸ், அதை பதப்படுத்தி கொண்டு வருவதற்கு அந்த 10 வயதாவது வரணும். அந்த வாய்ப்பை தயவுசெய்து தொடர்ந்து அவர்களுக்கு கொடுங்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த சேவையை செய்வோம் என்பதை கூறி Now it's time for your interaction. You can please ask your questions or doubt if you have any feedback or comments about our school, which would be addressed by our correspondents, HR ma'am and HR ma'am. Thank you. Interaction session. Please parents come and have your interaction with us. Parents are invited for the interaction. Please come. Activity method la sorry. Parents alla appreciate பண்ணணும். Activity method மூலமாக என்ன கொடுக்குறீங்க? APL method நிறைய மெத்தட் கொடுக்குறீங்க. APL, brain method, அதே மெத்தட்ஸ் ஃபுல்லாக கொடுக்குறீங்க. எல்லாமே ஆக்டிவிட்டி மெத்தட். அந்த மெத்தட்லேருந்து என்ன கிடைக்குன்னு சொல்றீங்கன்னா கடைசி சொல்லும்போது அவுட்புட் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை வந்துடுறீங்க, செயின் பண்ணுறீங்க, இன்வால்மெண்ட் வந்துடுறீங்க, ஹார்ட் ஒர்க் வந்துடுறீங்க. இந்த ஒரு சிறந்த மாணவன் உருவாக்க என்ன வேணும்? விடாமுயற்சி வேணும், தன்னம்பிக்கை வேணும், ஹார்ட் ஒர்க் வேணும். அது சொல்லியிருக்காங்க. அது இந்த ஆக்டிவிட்டி மெத்தட் மூலமாக கிடைக்குது. அதே மாதிரி குட் ஸ்டூடெண்ட்டை உருவாகிறதுக்கு நல்ல ஒரு மெத்தட்ஸ். அதனால் வி ஆர் அப்ரிசியேட் ஸ்டாஃப்க்கு கரஸ்பாண்ட் பண்ணுவேன். இந்த லேர்னிங் மெத்தட்னு சொல்கிறாங்க. எல்லாமே மெத்தட், ஆக்டிவிட்டி மெத்தட். கவர்மெண்ட்லேயே இந்த ஆக்டிவிட்டி மெத்தட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மெத்தட்ஸில் என்ன லேர்ன் பண்ணுறாங்க, இதனால் என்ன கிடைக்குதுன்னா என்ன கிடைக்கும்? நாலேஜ் தான் கிடைக்கும். நாலேஜ் தான் அவங்க ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ண முடியும். இந்த நாலேஜ் எப்படி வரும்? டு ஸ்டடி அபவுட் புக்ஸ். இப்போ ஸ்டாஃப் புக்ஸ் படிச்சு என்ன செய்யறாங்க, அதில் உள்ள இதை என்ன செய்யறாங்க, அப்படியே என்ன செய்யறாங்க, அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஸ்டூடெண்டோட மூளையில ஸ்டோர் பண்றாங்க. அது நாலேஜ். இந்த மெத்தட்ஸ் ஃபுல்லாக, இந்த லேர்னிங் மெத்தட்ஸ் ஃபுல்லாக என்ன கற்பிக்கிறோம், அதை ஃபுல்லாக ஸ்டோர் பண்றாங்க. நாலேஜ் மட்டும் போதுமா நம்ம குழந்தைக்கு? அப்படி புக்ல இருக்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படி ஸ்டோர் பண்றாங்க. அப்போ நாலேஜ் போதுமா? இந்த நாலேஜ் அது டு ஸ்டடி அபவுட் புக்ஸ். அப்போ ஒரு ஸ்டேஜ் நம்ம குழந்தைங்க என்ன செய்யணும், இந்த ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், ஒரு தரமக்கான ஸ்டூடெண்ட் வரணும்னா 1 to 5th பிரைமரிக்கு கையிலே இருக்கு. பிரைமரி 6th காலேஜுக்கு போனால் கிடைக்காது. அப்போ இந்த பிரைமரியில லெவல்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபியூச்சர்ல உருவாக முடியும். அப்போ இந்த ஸ்டூடெண்ட் நாலேஜ் போதாது. அப்போ என்ன வேணும்? நாலேஜோட இன்டெலிஜென்ஸ் வேணும். நாலேஜ் மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்டை பிரைட் ஆக்காது. இன்டெலிஜென்ஸ் வேணும். அப்போ இன்டெலிஜென்ஸ் எப்படி கொண்டு வரணும்? ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வர முடியாது. 100% கொண்டு வர முடியாது. ரிசல்ட்ல 100% கொண்டே வர முடியாது. 60 கொண்டு வரலாம், 70 கொண்டு வரலாம். ஏன் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வர முடியாது? அது பாண்ட் பிறக்கும் போது வரக்கூடியது. அப்பாவோட ஜீன், அம்மாவோட ஜீன், தாத்தாவோட ஜீன், தாத்தா பாட்டியோட ஜீன், அந்த ஜீன்ல வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் பிரைட்டா இருப்பான், இன்டெலிஜென்டா இருப்பான்.
அவங்க அம்மா அப்பா ஐயர் குழந்தைகளும் பார்ப்போம், ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கு. ஐயங்கார ஐயன் குழந்தைகள் ஐயனா காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்து அப்படியே பேசிக்லயே குழந்தைகளுக்கு காயத்ரி மந்திரங்கள் சொல்லுவாங்க. பிரெக்னென்ட்ல இருக்கும்போது சொல்லுவாங்க காயத்ரி மந்திரம் ஓதுவாங்க. அப்போ பிரைட்டா வரும், இன்டெலிஜென்டா வரும். அப்போ நம்மளும் கொண்டு வரோம், நம்ம ஸ்டூடெண்ட் வரணும்ல, நம்ம படிக்கல என் பிள்ளை இன்டெலிஜென்டா வரணும்ல. நாலேஜ் இன்டெலிஜென்ட் இருந்தாலே ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா வருங்காலத்தில் வர முடியும். நாலேஜ் மட்டும் இருந்தாலும் முடியாது, இன்டெலிஜென்ட் மட்டும் இருந்தாலும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நாலேஜ் யாரை சொல்லலாம்? மிஸ்டர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை சொல்லலாம். ஸ்டடி அபவுட் புக்ஸ், நிறைய புக்ஸ் படிச்சிருக்காரு. பட் அவர் வந்து 10th அவர் பாஸ். இன்டெலிஜென்ட்டுக்காக சொல்லலாம் தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், இன்டெலிஜென்ட். ஆனால் 2 பேரும் மாறி மாறி செயின் பண்ண முடியல. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வருங்காலத்தில் செயின் பண்ணணுமா, நாலேஜ் இருக்குன்னா இன்டெலிஜென்ட் இருக்கு. அப்போ எல்லா ஸ்கூலுமே நாலேஜ்னே டீச் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டோர் டிரான்ஸ்ஃபர் டு ஸ்டோர் இது மைண்ட். அப்போ இன்டெலிஜென்ஸ் பண்றாரு. அதுக்கு வந்து நம்ம டீச்சர்ஸ் அவங்க என்ன செஞ்சாங்க, ஸ்கில் தான் பண்ணுவாங்க. எப்படி இன்டெலிஜென்ஸை கொண்டு வருது? இப்போ சொல்லி கொடுக்குறாங்க எல்கேஜியில் திஸ் இஸ் ஏ பஸ், திஸ் இஸ் ஏ பஸ் அப்படின்னு சொல்லி விட்டான். அடுத்து திஸ் இஸ் ஏர் அப்ளைன், திஸ் இஸ் ஏ கார் அப்படி சொல்லி கொடுத்து வரான். திஸ் இஸ் ஏ பஸ்னா அவனை கிரியேட்டிவிட்டி பண்ணணும். நாலேஜ் எப்படி கொண்டு வரணும்? கிரியேட்டிவிட்டி மூலியமாக. இப்போ எல்லா மெத்தடுமே ஆக்டிவிட்டி மெத்தட், எல்லா மெத்தடுமே ஆக்டிவிட்டி மெத்தட். ஒன்லி கற்பிக்கிறாங்க, பட் கேரக்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. குட். அது வந்து என்ன செய்யுது? நம்ம என்ன செஞ்சிருந்தோம், இன்டெலிஜென்ஸ் ஒன்று கிரியேட்டிவிட்டி வேணும். ஒரு குழந்தைக்கு கிரியேட்டிவிட்டி வேணும். கிரியேட்டிவிட்டி எப்படி கொண்டு வந்து குழந்தை மூலியமா கொண்டு வரணும். அப்போ நான் சொல்லி கொடுக்கும்போது திஸ் இஸ் ஏ பஸ் சொல்றான். அப்போ திஸ் இஸ் பஸ் பஸ்ஸை பார்த்துருக்கியா, எங்கே பார்த்துருக்க, கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணு. எங்கே பாருங்க, ஹவு மெனி வீல்ஸ், ஒரு பொண்ணு சொல்லணும் 3 வீல்ஸ் 4 வீல்ஸ் 5 வீல்ஸ் 3. அப்பா சொல்றாங்க குழந்தைங்க, அப்பா சொல்லணும் இது என்ன செய்யுது, யூஸ் என்ன, டு கேரி ஆன் so many passengers, கூட்டிட்டு போறது, மூவ் இட் ஒன் பிளேஸ் டு another place. அப்ப அந்த பஸ் மட்டும் போட்டாங்க. அந்த பஸ்ஸை வச்சு அவன் கிரியேட்டிவிட்டி அவன்கிட்ட கொண்டு வரணும். எங்கெங்க பார்த்த, பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த, வீட்டுக்கிட்ட பார்த்த, ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொன்று சொல்லணும், அதை அட்டாச் பண்ணணும். அப்போ எவ்வளவு அது கிரியேட்டிவிட்டி. அந்த கிரியேட்டிவிட்டியை நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்தோம்னா நாலேஜ் இன்டெலிஜென்ட் நம்ம ஸ்கூல் பிரைட் ஸ்டூடெண்ட் ஆகும். அது நாலேஜை கொண்டு வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட் கிரியேட்டிவிட்டி மூலமாக அதுக்கு வந்து ஒரு நீங்கள் டீச் பண்ணலாம். வேறு மெத்தடில் வேணாம், டீச்சிங் எய்ட்ஸ் வேணாம், எதுவுமே வேணாம். ஸ்டாஃப் ஸ்கில்லாக மோட்டிவேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டை வந்து மோட்டிவேட் பண்ணணும். இப்போ சார் சொன்னாங்க என் பிள்ளை டாக்டர் வரணும் சொல்கிறாங்க, இன்ஜினியர் வரணும். அப்போ வந்து மோட்டிவேட் பண்ணணும், லட்சியத்தை உறுதிப்படுத்தணும். ஒவ்வொரு குழந்தைக்கும் லட்சியத்தை உறுதிப்படுத்தணும். எப்போ உறுதிப்படுத்தினேன், பிரைமரி லெவலையும் உறுதிப்படுத்தணும். 10th சொல்லக்கூடாது, இந்த வயசுல நான் டாக்டர் சொல்லணும், என்ன டீச்சரா வரணும்னு சொல்லணும், நான் நர்ஸா வரணும்னு சொல்லணும். அப்போ லட்சியத்தை என்ன செஞ்சது, ஊட்டணும். அப்போ நான் எஜுகேஷன், குட் எஜுகேஷன் வந்து நாலேஜ் பிளஸ் இன்டெலிஜென்ஸ். அப்போ இன்டெலிஜென்ட்டை கொஞ்சம் ஸ்டாஃப் வந்து நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணி இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அது கொண்டு சார் ரீடிங் ரைட்டிங் நல்லா இருக்கு, ரைட்டிங் குட், என் போல நல்லா இருக்கு. ரைட்டிங் வந்து ஸ்கில் நல்லா இருக்கு, நல்லா ட்ரெயின் அப் பண்ணிருக்காங்க. கேசிவ் ரைட்டிங் அருமையா எழுதுறாங்க, ரைட்டிங் நல்லா இருக்கு. ரீடிங் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எப்படின்னா இப்போ சொல்ற ரெக்டாங்கிள் சர்க்கிள் அப்படின்னு எழுத சொல்றாங்க. அப்ப அந்த ஃபிகரோட எழுத சொல்லணும். ரெக்டாங்கிள் ஃபிகர் போட்டு எழுத சொல்லணும். அப்போ எது 5 டைம்ஸ் கொடுக்கும் போதே அந்த ரெக்டாங்கிள் வரிசையை சொல்றாங்க. அதனால அதையும் கொஞ்சம் அந்த ஃபிகரோடய சொல்லி எழுதும் போது அவனுக்கு ஈஸியாக மனசுல. அப்போ ரீடிங் ப்ராக்டிஸ் கொஞ்சம் ஃபிகரோட. ஆப்பிள்னா குழந்தைங்க எல்கேஜி பிள்ளைக்கு ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள் படம் போடணும், பி ஃபார் பால் பால் படம் போடணும். அந்த மாதிரி ஃபிகரோட சொல்லும் போது அவனை ஈஸியாக மனசில் பாரு. அதனால ஸ்டூடெண்ட் வந்து நல்லா ஸ்டூடெண்ட் வந்து நல்லா வளரணும்னா டீச்சர்ஸ் கையில் மட்டும் கிடையாது. டீச்சர்ஸ் நல்லா இருந்தாலும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கு. சார் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் மட்டும் நல்லா இருந்தால் டீச்சர் சரியில்லைன்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட் பிரைட்டாக வளர முடியாது. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பிரைட்டாக வளரணும்னா 2 பேருமே இன்வால்மெண்ட், டீச்சர்ஸ் இருக்குன்னு பேரண்ட்ஸ் இருக்கு. அது மாதிரி இந்த 9 மணி ஷெடியூல்லாம் வச்சாங்க எக்ஸாம் வேணாம், டேபிள் எல்லாமே அதை ஒத்துழைக்க. அவங்க என்னென்ன சொல்கிறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மளாம் ஒபே பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்டும் இன்னைக்கு வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் எல்லா ஸ்கூல்லேருந்து படிக்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் மகாத்மாவில் படிக்கிறாங்க, டிவிஎஸ்ல படிக்கிறாங்க. எஸ்கேபி ஸ்டூடெண்ட் வந்து பிரைட்டாக இருக்கும்.
ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் கூப்பிடும் போதே 4 எல்கேஜி ஸ்டூடெண்ட் இருக்காங்க எல்லா ஏரியாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்போ நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பிரைட் ஆகும். அப்போ பிரைட் ஆகும் ஆட்டோமேட்டிக் கேன்வாசிங் தேவையில்லை. எஸ்கேபி ஸ்கூலுக்கு கேன்வாசிங் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வளரணும். நல்லா வளரும் நம்ம ஸ்கூல். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிரைட் ஆகும். அதே மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து கிரேடு போட்டாங்க A1 A2 B2. அப்போ எந்த அந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு அந்த கிரேடு வரணும். அது ப்ராக்ரஸ் வந்து முன்னேற்றம் இருக்கு நம்ம ஸ்டூடெண்ட். அது எச்எம் வந்து கொஞ்சம் கேர் பண்ணணும். B1 எடுத்தால் A1 வரணும், C1 எடுத்தால் A1 வரணும். அதே பெஸ்ட் ஸ்டாஃப். அது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு. C1 எப்படின்னா C1 கிரேடு கடைசி வரைக்கும் C1 அது வந்து என்ன தெரியும் ப்ராக்ரஸ்னா முன்னேற்றம். இப்போ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து முன்னேற்றமாக இருக்கணும். படிக்கிறதுல அதிகமான மதிப்பெண் எடுக்கிறது ஆசிரியர் தேவையில்லை. ஆசிரியர் தேவையில்லை. பிலோ ஆவரேஜ் ஆவரேஜுமே பிலோவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு அதிக மதிப்பெண் எடுக்கும். அந்த மாதிரி ஆசிரியர்கள் நம்மளுக்கு தேவை. அப்படி இருக்காங்க எஸ்கேபியில் அந்த மாதிரி ஆசிரியர் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இன்னும் நம்ம அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி நம்ம இன்வால்மெண்ட்டாக ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டாக ஒரு தேங்க்யூ வெரி மச் சார். மிகுந்த சிரத்தையோடு இதனை குறிப்புகள் குறித்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். மிக்க நன்றி. தேங்க்யூ. இதில் சில பதில்கள் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லல. என்ன திட்டம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட முழுமையாக நான் ஷேர் பண்ண முடியலை. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லுவாங்க. அந்த வகையில் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ASK இதுதான் நம்ம பள்ளியில் வந்து அடிப்படையாக நாங்கள் வந்து தாரக மந்திரமாக சொல்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் A stands for attitude, S stands for skill, K stands for knowledge. நீங்கள் சொன்ன மாதிரி நாலேஜ் மட்டும் இருந்தால் தேர முடியாது. Knowledge must be used as a skill and then combined with right attitude. This becomes intelligence. அந்த முறையில் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸை நாம் வந்து பிறவியில் இருக்கிறத ஒரு செய்ய முடியாது. But we can mold the children at this age and that stage by using aspects. Knowledge first. Knowledge ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ரைட் ஆட்டிடியூட். அதனால் இந்த ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பள்ளியில் ஒரு தாரக மந்திரம். நாங்கள் நம்புறது என்ன அப்படின்னா இதை படிப்படியாக அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஓவரால் இன்டெலிஜென்ஸியாக ஒரு ஷேப் ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து கிரியேட்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து இஸ் ஒன் ஆஃப் த மெயின். நாம் அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங், திங்கிங் கெப்பாசிட்டி, கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் we are forced to follow government syllabus. அந்த ஒர்க் லோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நாலேஜை நான் கம்ப்ளீட் பண்ணாமல் இதை செய்ய முடியும். ஸோ மேக்ஸிமம் டைம் நாம் வந்து அரசு சிலபஸ், ஏன்னா நான் ரெகனைஸ் ஸ்கூல் எடுத்தாகணுமே, அப்போ அவங்களுடைய மெத்தட். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் அரசு பள்ளி அரசு அப்படின்னு சொன்னால் அது மட்டும் நம்மளுடைய வருங்கால மாணவர்களுக்கு நல்லதல்ல. We need to, in the fast developed world, we need to learn a lot அப்படிங்கிறத honing the intelligence அப்படிங்கிறத ஒரு இம்பார்ட்டன்ஸாக சொன்ன மாதிரி. ஆனால் அதை செயல்முறைப்படுத்துறது அப்படிங்கிறதுல நான் அதை இன்னும் அந்த we don't have that independent capacity to do that. அரசு சொல்கிறத செஞ்சுட்டு தான் மிச்சத்தில் நான் செய்யணும். அப்படி வரும்போது கன்ஸ்ட்ரெயின், டைம் கன்ஸ்ட்ரெயின், அதாவது எது தெரிஞ்சால் கூட அதை நாங்கள் செய்ய இயலவில்லைங்கிறத நான் ஒரு தாழ்மையுடன் உங்கள்கிட்ட சொல்லுறேன். ஏன்னா ஒரு வழி இல்லை இருக்கிறதுக்குள்ள வாட் இஸ் த பெஸ்ட். ஏன்னா கேஷ் தம் யங் அண்ட் டீச் தம் வெல். இந்த 10 வயசுக்குள்ள நம்ம எவ்வளோ கொழுவோ நம்ம ஷேப் பண்ணுறோமோ அவ்வளோ கொழுவு நல்லது. அதனால தான் நமக்கு சனிக்கிழமை டைம் டேபிளே கிடையாது. உங்களுடைய டைம் டேபிள் மண்டே த்ரூ ஃப்ரைடே தான். சாட்டர்டே ஆல் அதர் ஆக்டிவிட்டீஸ். அந்த ஆக்டிவிட்டீஸில் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியும் சேர்ந்து தான் வருது. அதனால தான் மேடம் சொன்னாங்க இந்த சாட்டர்டே தயவுசெய்து ஆப்சென்ட் ஆயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த வகையில் அந்த மாதிரி புதிய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். இது செய்யக்கூடியது செய்ய முடியாதது அப்படிங்கிறத
தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எங்களுடைய லிமிட்டுக்குள்ளே எது செய்ய முடியுமோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அஷ்யூரி. நான்லாம் நிறையா படிக்கல, என்னோட பொண்ணு நல்லா படிக்கணும்னாங்க இப்போ அனுப்பியிருக்கோம். ஒரு அதாவது ஒரு ஸ்டெடியாக கொடுத்துருக்கோம். தண்ணி மட்டும் தான் நாங்கள் ஊற்றுவோம், அது கட் பண்ணி கூப்பிடுற வரைய அது உங்கள் ஒர்க்கு தான். ஆனால் நீங்கள் தான் ஏதாவது வீட்டில் சொல்லி கொடுக்குறீங்க, நாங்கள் ஏற்பாடு என்னால் முடிஞ்சளவு சொல்லி கொடுப்பேன். மற்றபடி நீங்கள் எவ்வளோ குழந்தைய நல்லா உருவாக்கித்தரணும்னு ஆசைப்படுறேன், என் குழந்தைய கரெக்டாக ஆசைப்படுறேன். அதை வந்து சின்ன பிள்ளைகளை வந்து தான் நீங்கள் அதனால் குழந்தைய ஒரு நல்ல முறையை உருவாக்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே டீச்சர்ஸை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ பேசுறதில்ல, பேரண்ட்ஸ் அவங்க நம்மளை பற்றி நான் பேசுகிறேன். நம்ம வந்து வீட்டில் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறப்ப, நம்ம மனைவியோட பேசுகிறப்ப, மற்றவங்க பேசுகிறப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறத குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் கற்றுக்குறாங்க. நம்ம பிள்ளைய வந்து நல்ல பிள்ளையாக வளர்ந்தோம்னா அவங்க முன்னாடி முக்கியமாக நம்ம சந்தோஷப்படுறது வந்து நிறுத்தணும், கோவப்படுறது நிறுத்தணும். ஏன்னா நம்மளோட கோபத்தை பார்த்தவங்க பிள்ளைய வந்து பயந்துட்டு போய் உட்காந்துருங்க. நானே கவனிச்சிருக்கேன், என் ஒய்ஃப் ஏதாவது என் மேலே கோவப்பட்டாலோ இல்லை நான் என் ஒய்ஃப் மேலே கோவப்பட்டாலோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஒருத்தர் டென்ஷன் ஆகி பேசிக்கிறது வந்து எங்களுக்குள்ள ஒரு மன கஷ்டம். ஏதோ நமக்கு தெரியும், ஏதோ ஒரு கஷ்டத்தான் நம்ம அவங்க மனைவியை கோபம் நம்ம பேசுகிறோம், மனைவி நம்ம பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பிள்ளையோட கோபம் வந்து அப்படியே வாடிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை மட்டும் பிள்ளைங்க பண்ணாதீங்க, பிள்ளைகளுக்கு முன்னாடி பண்ணாதீங்க. பிள்ளைய தூங்குறப்ப எவ்வளோ சண்டை போட்டுருங்க, அதனால வந்து பிள்ளைகளுடைய படிப்பு வந்து பாதிக்கப்படும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டில் வந்து இருக்க ஒரு அட்மாஸ்பியரு காலையில் எந்திரிக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கிறோம், அப்போ ஏதாவது சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அது நம்மளுடைய ஆஃபீஸ்லேயோ அல்லது வேலையிலையோ பாதிக்கிற மாதிரி குழந்தைகளுடைய படிப்பையும் பாதிக்கும். அதை மட்டும் பேரண்ட்ஸ் கொஞ்சம் சரி பண்ணிங்க. மற்றபடி இந்த ஸ்கூலில் இப்போ தான் என் பிள்ளை எல்கேஜி சேர்ந்துருக்கு. இந்த ஸ்கூலில் இருக்க மெத்தட் புதுசாக தான் இருக்குது. நான் அடுத்த வருஷம் அதை பற்றி நான் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டார்டிங்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு பட்டிக்காட்டிலேருந்து அதாவது நான் பெரியவங்க மட்டும் வில்லேஜில் இருக்கிறேன். வில்லேஜ்லேருந்து படிச்சுட்டு போய் நான் ஆர்மியில் சேர்ந்து அது எப்படியோ என்னோட எஜுகேஷன் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. முதலில் எத்தனையோ ஸ்கூல்ஸுங்க இருக்குது. நான் இங்கே பக்கத்தில் பழங்காலத்தில் தான் இருக்கிறேன். என் குழந்தை என்ன சொல்கிறது, எல்லாரும் சொன்னாங்க, எத்தனையோ பேர் சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி எஸ்கேபி ஸ்கூல் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் வருது. நாங்கள் வேறு ஸ்கூலில் சேர்க்கலாம் இருந்துச்சு. பட் இந்த இப்போ தான் ஃபஸ்ட் இயரில் எல்கேஜியில் சேர்த்துருக்கு. ஸோ இதோட ஃபீட்பேக் வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரியும். ஆனால் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லபடியாக நல்லா இருக்கு. என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்கூலில் வந்து இந்த ஓவர் ப்ரொஜெக்ட் சிஸ்டம் எல்லா கிளாஸ்லையும் இருக்குது. எல்லா கிளாஸ்லையும் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் அப்புறம் ஃபஸ்ட்டு நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இந்த டீச்சிங் எய்ட்ஸ் அப்புறம் நிறைய என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த ப்ரொஜெக்டர் சிஸ்டம் அது நிறைய இருக்குது. பட் இந்த ஸ்கூலில் வந்து பார்த்துருக்கேன், இந்த ஸ்கூலில் ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் என்னோட ஆர்மி சர்வீஸில் நார்த் இந்தியாவிலையும் பார்த்துருக்குறேன். நம்ம ஊருக்கே பெரியவங்க தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் லெவலுக்கு வந்து நல்லபடியாக இருக்குது. மதுரையில் இருக்குது. மதுரையில் வந்து ஒரு சில ஸ்கூல்லையும் பார்த்துருக்கு. நான் பார்த்த ஸ்கூலில் வந்து இந்த எஸ்கேபி ஸ்கூலோட ஸ்டாண்டர்ட் பரவாயில்ல, எக்ஸலண்ட், நல்லாவே இருக்குது. என் பையன் இங்கே படிக்கிறான். இன்னும் ஒரு ஆஃப்டர் 3 or 4 months கழிச்சு நான் திரும்ப அகைன் லீவ் வருவேன். ஸோ அந்த டைம் வந்து பையனை பார்த்தேன், அப்போ வந்து எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருப்பேன் நான் இருக்குது. வேற என்ன சொல்றது? தேங்க்யூ. தேங்க்யூ பேரண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ டீச்சர்ஸ். இப்போ நான் வந்து சின்ன பிள்ளைங்க படிக்கிற லாங்குவேஜ் வந்து நீ ஸ்கூலில் பேசுகிற இங்கிலீஷோட வீட்டில் வந்து அதாவது நான் இந்த மாதிரி பாத்ரூம் போகிறேன்னா அம்மா இப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸ்போக்கன் இங்கே நீங்கள் ஸ்கூலில் கொடுக்குற இங்கிலீஷை விட வீட்டில் நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேரண்ட்ஸ்
ஒரு ஆசை இருக்குது. இதே எல்லா பேரண்ட்ஸும் அப்படி தான் விரும்புவாங்க. வெளியே வந்து வீட்டில் வந்து இங்கிலீஷ் பேசுறது பழகுறது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் சொல்லி தரத வீட்லேயே அதையும் சொல்லி தரது. தேங்க்யூ மேம். இப்போதான் அழுது முடிச்சிருக்காங்க, ஒரு மாசமா அழுதுட்டு இருந்திருக்காங்க இல்லையா? எல்கேஜி சேர்த்துருக்கேன். ஆனால் அவன் வந்து டேலண்ட் கை தான். இங்கே வந்து நல்லா சொல்லி தராங்க. தூக்கம் கலக்கம் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அந்த டாய்லெட்டில் உட்காந்து கூட அப்படி ஒரு டைம் சொல்லுவான். ஏன்னா தூக்கம் கலக்கவே முடியலன்னா ஏன் வெளியில் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகி கூட எடுத்து வச்சு படிடா அப்படின்னா, இல்லைம்மா மிஸ் திட்டுவாங்க, நான் நைட் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். அதான் எனக்கு பரவாயில்ல, இந்த அளவுக்கு இப்பயே வந்து அவனா எடுத்து புக்ஸ் எடுத்து படிக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம பிக்சர்ஸ் காமிக்கிறோம் வைக்கிறோம் அது ஓகே, இருந்தாலும் அதை எடுத்து வச்சு படிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. படங்கள் பார்க்கறது வைக்கிறது அது வந்து டிவியில் பார்க்கறது ஓகே, பட் புக்ஸ் எடுத்துட்டு வந்து புக்கில் வந்து இருக்கிற பிக்சர்ஸை பார்த்து இது ஏன் எதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் அவன்கிட்ட. அதனால ரொம்ப டேலண்டாக வருவான்றது என்னோட கான்ஃபிடென்ஸ். அதுவும் இல்லாமல் டீச்சர்ஸோட ஒரு கோஆப்ரேஷன் நிறைய இருக்குது. ஸோ நல்லா வருவாங்க, எல்லா பசங்களுக்குமே நல்லா வருவாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்களும் நமக்கு கொடுக்குறாங்க. நம்மளும் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் எடுத்து கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும். அவர் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறது வைக்கிறது, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களோட எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையில் இருக்கிறதோட உங்கள் கையிலையும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்மளோட அவங்க கேர் எடுத்துக்கிறது வந்து 50% இருக்காங்கன்னா நம்மளும் 50% எடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை வந்து நம்மளை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா வரணும். ஸோ எல்லாருமே அப்படி தான் இருக்கோம். நம்மளை மாதிரியே வந்து கஷ்டப்படக்கூடாது, வைக்கக்கூடாது. அதனால நம்ம குழந்தை நல்லா வரணும் அப்படின்னு நினச்சா நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியை எடுக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். டவுட்ஸ் கேட்க வரீங்களா? Shall we close the meet? முடிச்சிடலாமா? வரீங்களா? டவுட் இருந்தால் வாங்க. முடிச்சிடலாமா? Okay, thank you. Thank you parents for your valuable comments and feedbacks. Thank you one and all for sparing your valuable time for such a wonderful event. Now I request our staff Mrs. Mini to give a vote of thanks. Thank you. Respected parents, on behalf of our school management and our staff, I wish to thank all parents for attending the meeting and for making this meeting a success. I also wish to thank for sharing your views with us. Once again, I thank you for one and all. Thank you.